குருவே துணை. நம் இந்த பதிவில் குத்து வரிசையுடைய பாடப்பிரிவுகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பலவிதமான குத்துவரிசை பாடப்பிரிவுகள் செய்யப்படுகின்றன. பல்வேறு பெயர்களால் அது அழைக்கப்படுகின்றன. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நமது குருவழி வந்த பாடப்பிரிவு மட்டும் உங்களை தெரியப்படுத்துகிறேன். மற்ற பாடப்பிரிவுகள் அல்ல. அதில் குறிப்பாக புதுச்சேரியின் துருணாச்சாரியார் என்று அழைக்கப்படக்கூடிய திருஞான சம்பந்தம் ஐயா அவர் வழி வந்து பேராசான் அம்பிகாபதி என்கின்ற கார்த்திக் அவர் வழி வந்து பேராசான் வேலுமுருகனா அவர் வழி வந்த பாடப்பிரிவு மட்டும் இந்த பதிவில் நம்ம காணலாம். மற்றபடி மற்ற பிரிவு பாடங்கள் நிறைய உள்ளன. அதை பற்றி நம்ம பிறகு பார்க்கலாம். இந்த பதிவில் குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள ஒரு குருவழி பாடப்பிரிவை மட்டும் பார்த்துருக்கோம். அற்புதமான பாடங்கள், அதுக்கான பாடப்பிரிவுகள், அதுக்கான சூத்திரங்கள், அதுக்கான சக்கரங்கள் அனைத்தும் ஆசனங்கள் வகுத்து கொடுத்து சென்றுள்ளார்கள். இந்த பாடப்பிரிவுகள் அனைத்து நீங்கள் பயிற்சி பெறணும் அப்படின்னா எனது மூத்த பேராசனங்கள் புதுச்சேரியில் பயிற்சி அளிக்கிறாங்க. நீங்கள் அவங்க நேரடியாக தொடர்பு கொண்டாதான் அந்த பாடத்துடைய சாராம்சத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். மிகப்பெரிய ஒரு அமிர்த கலை. அந்த அமிர்தத்தை நீங்கள் உணர வேண்டும் என்றால் நீங்கள் நேரடியாக ஆசானங்களை சந்தித்து பயிற்சி பெறுங்க. தமிழுடைய போர்க்கலையில் அது குறிப்பாக குத்து வரிசையில் தஞ்சாவூர் குத்து வரிசை, வர்ம குத்து வரிசை என்று அழைக்கப்படும். இந்த சோழ தேசத்துடைய கலைகளை முழுவதுமாக நீங்கள் உணர்வுபூர்வமாகவும் உள்ளபூர்வமாகவும் பயிற்சி பெற வேண்டும் என்றால் எனது பேராசனங்களை அணுகி பயிற்சி கற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது புதுச்சேரியில் உள்ள ஒரு குருவழி பரம்பரை, அதாவது வேலுமுருகனார் வழி வந்த பாடப்பிரிவுகளை மட்டும் தெரியப்படுத்துகிறேன். இந்த பாடப்பிரிவுகளை பற்றி விளக்கம் மட்டும்தான், மற்றபடி பாடங்கள் பற்றியோ மற்ற சூட்சங்கள் பற்றி நான் தெரியப்படுத்தலை. என்னென்ன பாடப்பிரிவுகள் உள்ளது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக மட்டுமே. இது விளக்கம், அவருடைய பெயர் விளக்கம், ஆழமான உட்கருத்துக்கள் உண்டு. அதை பெற வேண்டும் என்றால் நேரடியாக நீங்கள் ஆசானை சந்தித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? ஆசான் வேலுமுருகன் அவருடைய வழிவந்த பாடப்பிரிவுகள் மட்டுமே. ஒன்று, அடிவரிசை அப்படின்னு ஒரு பாடப்பிரிவு. இது ஒரு 12 பாடங்கள் உள்ளன. பொதுவாக அனைத்து பாடங்களும் 12 பாடங்களா பிரிச்சிருக்காங்க ஆசான்கள். 2, இடிவரிசை 12 பாடம். வெட்டு வரிசை ஒரு 12 பாடம். ராவண வரிசை ஒரு அற்புதமான பாடப்பிரிவு. தமிழகத்திலே ராவனுடைய குத்து வரிசை பாடங்கள் பயிற்சிருக்கக்கூடிய குருவழி பரம்பரை. அற்புதமான பாடப்பிரிவு இது. காழியார் வரிசை. காழியாருக்கு சிரமமும் உண்டு, குத்து வரிசையும் உண்டு. விலங்கு சார்ந்த பாடம், அதாவது வைல்டு அனிமல், காட்டு விலங்குகளை வைத்து தான் நம்ம பாடப்பிரிவு உருவானது அந்த காலகட்டத்தில். அந்த பாடப்பிரிவுகளை நம்ம பார்க்கலாம். சிம்ம வரிசை. சிம்மம் என்றால் சிங்கம், சிம்ம வரிசை. அடுத்தது 7, புலி, புலி வரிசை. இது அனைத்துமே 12 பாடங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யானை, யானை வரிசை ஒரு பாடப்பிரிவு.
இதெல்லாம் பாடத்தோட பிரிவு வகைகள் மூலம் தெரியப்படுத்துறோம். 9 மந்தி அல்லது குரங்கு, குரங்கு வரிசை அப்படின்னு ஒரு 12. பறவை, பறவை வரிசை சொல்லக்கூடிய ஒரு 12 பாடம். அடுத்தது சிலந்தி வரிசை, அற்புதமான பாடப்பிரிவு. பன்னிரெண்டாவது பாடம். அல்லது பாம்பு. இத பாத்தீங்கன்னா ஆசான்கள் வந்து சூக்தங்களோட சக்கரங்கள் சொல்லக்கூடிய பாடங்கள், சக்கரம் என்றால் அதனுடைய அமைப்புடைய சுருக்கமா சொல்லக்கூடிய சூட்சம வடிவம் வச்சுங்களேன். அந்த இதை 12 பாடங்களா வகுத்து கொடுத்து சென்றிருக்கிறாங்க ஆசான்கள். அந்த வரிசை மட்டும் தான் தேவைப்படுது. சரிங்களா? இப்போ இதை மட்டும் இதுதான் பெரும் பிரிவு. இதை தவிர சில முக்கியமான மட்டும் தேவைப்படுத்த பிடிவரிசை, பிடிவரிசை, கூட்டு வரிசை. இந்த கூட்டு வரிசையிலேயே ஆயுதம் வைத்து நம்ம செய்யலாம். இது ஆயுதமும் உள்ளது, ஆயுதம். சரிங்களா? நினைவில் வச்சுக்கணும். ஆயுதம் இருக்குது, ஆயுதம் நம்ம துணியில் வைத்து செய்யக்கூடிய வைத்து பண்ணிக்கலாம். அது மிக அடுத்தது மிக 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 முக்கியமானது காப்பு வரிசை அப்படின்னு. குத்து வரிசையில இந்த பயிற்சி கொடுத்தல் மட்டும்தான், அதாவது இந்த குருவழி பரம்பரை மட்டும்தான் காப்பு வரிசை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடப்பிரிவு. இதனால் விளக்கங்கள் நேரடியாக நீங்கள் ஆசான்களை சந்திக்கும் போது அவங்க உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஏன்னா மிக முக்கியமானது, இதெல்லாம் பொதுவில் சொல்லக்கூடிய தகவல் அல்ல. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் பாடத்துடைய பிரிவுகள். இந்த அனைத்தையும் நம்ம சண்டையாக செய்ய முடியும், தனிநபராக செய்ய முடியும், வறுமை சார்ந்து செய்ய முடியும். இது ஒரு புறம். சண்டை நுட்பத்துக்காகவே 1 முதல் 108 அடிக்கோர்த்தல், அடிக்கோர்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடப்பிரிவு உள்ளது. சரிங்களா? அடுத்து மிக முக்கியமானது 108 வர்ம அடி. வர்ம அடின்னு பேர் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் குத்து வரிசையுடைய நான் மிக முக்கியமானது மட்டும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதை தவிர மற்றெல்லாம் பிற வகைகள் உள்ளது, பிற பாடம். சரிங்களா? மீண்டும் நினைவு வச்சுங்க. ஆசான் வேலுமுருகனார் அவரோட வழி வந்த பாடக்கட்டை மட்டும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அடிவரிசை, இடிவரிசை, வெட்டு வரிசை, ராவண வரிசை, காழியார் வரிசை, அதுக்கப்புறம் அடுத்து விலங்கு சார்ந்த முறை, சிம்ம வரிசை, அடுத்தது புலி வரிசை, யானை வரிசை, மந்தி என்கின்ற குரங்கு வரிசை, பறவை, பறவையில நிறைய அடக்கம் உள்ளது, சிலந்தி வரிசை, இதுல மிக முக்கியமான பறவை வரிசை பாடங்கள் உள்ளன, பாம்பு வரிசை. இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு பாடப்பிரிவு. சரிங்களா? இப்போ இவ்வளவு முக்கியமான ஒரு பாடப்பிரிவு இதை மட்டுமே எடுத்துக்கொண்டாலே 12 பெருக்கல் 12 144 பெரும் பிரிவு. அதை தவிர காப்பு வரிசை ஒரு 6 பாடங்கள் உள்ளன. அடிமுறை, அடி சண்டை நுட்பத்தை மட்டுமே கொண்டு 1 இருந்து 108 வரைக்கும் அடி கோர்த்தல் ஒரு பாடப்பிரிவு தனியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 108 வர்ம அடி, 108 வர்மத்துக்கும் தாக்குதல் முறைகள் உள்ளன. அதுக்கப்புறம் அது இலக்கு முறையெல்லாம் நீங்க ரெடி ஆசான்கள். இதனால சுச்சமா சொல்றேன், அனைத்தும் பொதுவில உடைத்து பேச முடியாது. அது பிற பாடங்கள் சண்டை நுட்பங்களை கொண்டது. நிறைய அடிமுறைகளை கோரி பாடங்கள் சொல்லக்கூடிய பாடப்பிரிவுகள் 1 இருந்து நம்ம 1000 அடி வரை அடித்து கொண்டு போகலாம். அந்த பாடப்பிரிவுகள் பயிற்சிக்காக இது முக்கியமாக நல்ல நினைவில் வைத்துக் கொள்ளணும். இது அனைத்தையும் பாடத்தோடைய ஒரு அமைப்பு மட்டும்தான். இதை தவிர அடிப்படை பயிற்சியும் உள்ளது. சரிங்களா? பிடி வரிசை கூட்டு வரிசை இல்லாம அடிப்படை பயிற்சி, அடிப்படை பயிற்சியில் என்னென்ன வரும்? பல பாடங்கள் உள்ளன. காலடி வரிசை பாடம், ஒண்டி பாடம், தண்டால் பாடம், அதாவது உடலுக்கான மெய் பயிற்சி சொல்லலாம். மெய் பயிற்சி அல்லது மெய்கட்டு,
மெய் என்றால் உடல், மெய்கட்டு, இந்த மாதிரி பாடங்கள் நிறைய பாடங்கள் உள்ளன. இது அனைத்தும் உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக மட்டுமே, இதை பயிற்சி அளிப்பதற்காக அல்ல. இதனுடைய விளக்கங்கள், இந்த பாடத்துடைய அமைப்பு, எதற்காக பாடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது, இந்த அனைத்துக்கும் சூத்திரங்களும் குத்துவச்சுக்கான பாடல்களும் சக்கரங்களும் ஆசான்கள் உங்களுக்கு நீங்கள் நேரடியாக போயிட்டு பயிற்சி எடுக்கும்போது அவங்க தெரியப்படுத்துவாங்க. பயிற்சி பெறுங்க. அடுத்த காணொலியில் இன்னொரு பாடப்பிரிவுகளை பற்றி நம்ம பொதுவான தகவல் தெரிந்து கொள்ளலாம். குருவே போற்றி, குருவே துணை.